கையளவு மனசு, அதில் கடலளவு கனவு. அம்மா கிட்ட என்ன காட்டிட்டு வந்த? ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஸ்கூல்ல, அத காட்டிட்டு வந்தேன். அது ஏன் என்கிட்ட முதல்ல காட்டல? இதோ இந்த பக்கம் சவுத் ஃபேசிங் அருமையா காத்து வரும், ஜல்லுன்னு இருக்கும். வீடு கட்டி 40 வருஷம் ஆச்சு, பட் இன்னும் புதுசா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா புது வீடு மாதிரி இருக்கும். மஞ்சு மஞ்சு போயேன். கேபியோட யார் வந்திருக்காங்க? வீட்டை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அந்த மாடியில 2 ரூம் இருக்கு. அந்த ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணிக்கலாம். வீட்டை விலைக்கு வாங்க போற பார்ட்டியோ? இல்ல, உங்க அப்பாவே விலைக்கு வாங்கிட்ட பார்ட்டி. ஆமா, அதே பார்ட்டி தான். மேல வாது பேரு ஜெயா. இவ்வளவு சௌரியமான வீட்டை வித்துட்டு எதுக்கு பிளாட் வாங்கலாங்கிறீங்க?
அப்ப விற்க வேண்டாங்கிறியா? இவன் தான் என் பிள்ளை. வேலை எதுவும் பார்க்காத சோம்பேறின்னு சொன்னீங்களா? அவனா? வாய மூடி. யார பாத்திர வாய மூடுங்கிற? நான் உனக்கு சின்னமா? அடச்சி, நான் உனக்கு மாமியாரு. சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. என்னடா ரோஷம் வேண்டி கிடக்கு? வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, சரியான பஜாரியா இருப்பா போல இருக்கு. எப்ப இவங்க காலி பண்றாங்க? நான் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் 11 நாள் இருக்கு. 11 நாள் என்ன 11 நாள்? இப்பதான் காலி பண்ண வைக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுல உரிமை உண்டு. நான் அவனோட ஒரே புள்ள. என்ன உரிமை? ஏது உரிமை? இந்த சொத்தெல்லாம் அவன் சுயமா சம்பாரிச்சது. உடனே வீட்டை காலி பண்ணணும். பண்ணலன்னா ரெடி பண்ணுவ. என்ன பண்ணுவேனா? எது உரும்? எதுல உரும்? அது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நீங்க காலி பண்ணிருக்கணும். ஐயோ, என்னது? என்னாச்சு? ஃபேக்டரி சைடு மாதிரி ஒரே கூச்சல். இல்லம்மா, சங்கு ஊதிட்டு போவாங்கல்ல ரோட்ல, அந்த சத்தம். மஞ்சு, நம்ம வேற வீடு பார்த்துடலாம் மஞ்சு. என்ன திடீர்னு ஒரு ஞானோதயம்? இல்ல மஞ்சு, உடனே வேற வீடு பார்த்துடலாம். 1000 ரூபாய் குறைஞ்சு வீடு எங்க கிடைக்கும்? ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடனே வேற வீடு பார்த்துடலாம் மஞ்சு. அதுக்கே 750 ரூபாய் வேண்டாமா? என்னோட சம்பளத்துல தனி கொடுத்தோன்னு நடத்திட்டு வீட்டு வாடகை எப்படி கொடுக்க முடியும்? வாசாரதா? ஒன்றும் இல்லை, குழந்தையோட இன்சூரன்ஸ் பாலிசி பொட்டிலே இருந்தது, கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். உட்காந்துக்க. மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் கட்டினா அவளோட கல்யாண வயசுல மொத்தமா 20,000 போனஸ் எல்லாம் கிடைக்குமா? இந்த இன்சூரன்ஸ் பணம் 20,000 உனக்கு பெருசு இல்லதான், இருந்தாலும் லம்பா பணம் கிடைச்சா அவ கல்யாணத்துக்கு உதவுமே. அதுல ஏதோ சின்ன அளவுக்கு என் பங்கும் இருக்கும் இல்லையா, அதுக்குதான். போன மாசம் மட்டும்தான் ப்ரீமியம் கட்டல, அதை கட்டிடு. இன்னும் டைம் இருக்கு, விடாம கட்டிட்டு வா. செல்வி எப்பயாவது அடம் பிடிப்பா, அதனால கோச்சிக்காத, அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா. நான் வரேன். வந்த ஏதாவது சாப்பிட்டுக்கோ. இல்ல பரவாயில்ல. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சாக்லேட்னு கேட்பா, அதுக்காக வாங்கி கொடுத்துறாத, பல்லு கெட்டு போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. முக்கியமா ஐஸ்கிரீம் கொடுத்துறாத, தொண்டை எஃபெக்ட் ஆயிடும். ஸ்கூல்ல இருந்து வந்து பால் சாப்பிட்டாலோ?
குழந்தை பார்க்கணுமா? பார்த்துட்டே போயேன். அம்மா இதோ இவங்க தான் அம்மா. கால் நீட்டு. ட்ரில்லா பண்ற ராஸ்கல். ட்ரௌசர் பொண்ணு சரியா நீட்டு. என் மானம் போச்சு. மரியாதை போறதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணணும். இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஏண்டி சும்மா அனத்திக்கிட்டே இருக்க? நானே பீதி பிடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். பீதி பிடிச்சு போய் எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? பீடி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. சிகரெட் காசு கொடுக்க மாட்டேங்கிற, பீடி பிடிக்கிறேன். கையை நீட்டு. யார சுடுற? வில்லன சுடுற. என்னைய சேர்த்து சுட்டுறேன். அடிச்சனா தெரியுமா? இந்த வயசுல துப்பாக்கி கைமா இல்லது. கை நட்டு சட்டையை போடணும். நீங்க பீடியை குடிங்க. உங்க அப்பா வேணா என் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டு போறாரு. உன் கண்ணத்துல அரைஞ்சாரா? கேபி கண்ணத்துல அரைஞ்சாதானா? அரைகிற மாதிரி பேசிட்டு போறாரு. ஆஹா, இருக்கிற டென்ஷன்ல நீ ஏதாவது எழுதி பேசிருப்ப. காரி துப்புனா நான் சும்மா இருக்கணுமா? அடப்பாவி, காரி துப்புனாரா? கேபி காரி துப்புற மாதிரி ஒரு பார்வை போதாதா? கையை கிழப்படு. உங்க அப்பா ஒரு ஆர்ட் பிலிம். ஜாஸ்தி பேச மாட்டாரு, வெறும் பார்வை தான். பார்வையே நிறைய பேசும். வேற என்ன பண்ணுச்சு கேபி? இன்னும் 7 நாள்னு சொல்லிட்டு காலால ஒரு உத வச்சா மாதிரி படார்னு கதவை சாத்திட்டு போறாரு. இந்த 7 நாளுக்குள்ள நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணல. 9வது நாள் மஞ்சுவுக்கு பால்.
மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார் மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார் கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை பின் எழிலிடை உற்றால் இன்பமே வடிவாகிட பெற்றார் மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார் மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள்.